ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம நைட் கிராலர் அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அமெரிக்கால நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆக்சிடென்ட், சூசைடு, மர்டர் இதெல்லாமே நியூஸ் சேனல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வராது. தனிப்பட்ட சில பேர் மட்டும் லைவா அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்து சேனலுக்கு வித்துருவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்ட ஹீரோ இதுல நல்லா பணம் சம்பாதிக்கலாமேன்னு ஆசைப்பட்டு அவர் பண்ணக்கூடிய தவறான விஷயங்கள் என்னென்ன, எதனால ஹீரோ இதை பண்றாரு, கடைசியில மாட்டிக்காம அங்க தப்பிச்சாரா இல்லையான்றதான் இந்த முழு படத்தோட கதை. சொடக்கன் கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துக்கிட்டு வாய்ஸ் முழுஷா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம் காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபேக்டரிக்கு உள்ள இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள் எல்லாம் ஹீரோ கட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்க அந்த இடம். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. யார தம்பி நீ இங்க என்ன பண்றீங்களா, நீ வரக்கூடாது, நீ எப்படி இங்க வந்து உன்னோட ஐடி கார்ட்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ பயந்துறாரு. ஹீரோட வேலை என்னன்னா, நைட் டைம்ல வந்து இங்க இருக்கிற இரும்பு பொருள்லாம் கட் பண்ணி அதை கைலாங்கல்ல போட்டு காசு எடுத்துப்பாரு. இப்ப இதை பண்ணும்போது போலீஸ் பாத்துட்டாங்கன்னு சொல்லி, சார் நான் தெரியாம இங்க வந்துட்டேன், எனக்கு இங்க உள்ள என்டர் ஆகக்கூடாதுன்னு போர்டு இருக்கு, நீ எப்படி உள்ள வந்த, இவனும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பான். டக்குன்னு அந்த போலீஸ் ஆபீசர் மூஞ்சிலேயே குத்திட்டு அவரோட வாட்சை புடிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு வராரு. இந்த கம்பெனில இரும்பு பொருள் எல்லாம் வந்து வாங்குவாங்க. ஆனா ஹீரோ எடுத்துட்டு எல்லாம் திருட்டு பொருள்னு அந்த மேனேஜருக்கும் தெரியும். கம்மியான காசுல தான் நான் அதெல்லாம் வாங்குவேன், நீ நினைக்கிற மாதிரி காசுலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறேன். சார் உங்களோட ஆபீஸ்ல ஆள் ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்ல நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி இன்டர்ன்ஷிப் ஆகுது, நான் வரேன், நான் இங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் குயிக்கா கத்துப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு திருட்டு பசங்களுக்கு எல்லாம் நான் இங்க வேலை தரத்துல வெளியே போயிரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. அவருக்கு பாதியில தான் ஸ்டடிஸ் முடிச்சிருப்பாரு. அதனால அவருக்கான ப்ராப்பர் ஒர்க் எங்கேயும் கிடைக்காது. யோசிச்சுட்டே கார் ஓட்டிட்டே வருவாரு. இப்போ அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிறவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க சில ஆட்கள் வந்து அந்த இடத்த நிறுத்தியும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் ஷூட் பண்றீங்க, என்ன பண்ணுவீங்க போது, நாங்க இங்க இருக்கிற ஆக்சிடென்ட்லாம் ஷூட் பண்ணி நியூஸ் சேனலுக்கு வித்துருவோம், இப்போ அதான் பண்ணிருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாத நகர் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணிருப்பாங்க. அவங்க ட்ரக்குக்குள்ள நிறைய ஆடியோ இருக்கிறதுலாம் ஹீரோ பார்ப்பாரு. எப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு, நானும் உங்க கூட ஜாயின் பண்றேன், நீங்க ஆளை எடுக்கிறீங்களான்னு போது, இருக்கிறவனுக்கே காசு தரேன், என்னால முடியல, உன்னால சேர்த்து கொடுத்தா போடாடே. இதுவும் அவரோட வீட்டுல எல்லா நியூஸ் சேனலையும் பார்ப்பாரு. அமெரிக்கா வந்து நிறைய நியூஸ் சேனல் வந்து எப்படி இருக்கும்னா, ரெண்டு பேர் உட்காந்து ஓவரால் சம்பவத்தை அப்படி நரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சில நியூஸ் சேனல் மட்டும்தான் அந்த வீடியோவே இருக்கும். அந்த வீடியோவே சில பேர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாதான் அவங்க போடுவாங்க. அப்படி ஹீரோ பார்த்துட்டே இருந்தா ஒருவேளை இதுக்குள்ள நல்ல ஸ்கோப் இருக்கும் போலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலை ஒரு பீச் பக்கத்துல பொறுமையா ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்காரு. அங்க ஒருத்தன் சைக்கிளை வச்சுட்டு போயிடறான். அந்த சைக்கிள் அவரை திருடிட்டு போய் கடையில வித்துறாரு. அந்த கடைங்கான கேட்டுலயும் இந்த காசு தான் வேணும், நம்ம பார் தம்பி இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படியா, சரி ஓனரை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் போது, ஓனரே நான் தான்டா. அன்னைக்கு ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன கேமராவை வாங்கிடுவாரு. அமெரிக்கால இருக்கிற எல்லா ரேடியோல எப்படி வரனா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை ஒருத்தங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு தெருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட் நம்பர் இருக்கும், போலீஸ்க்குன்னு ஒரு கோட் நம்பர். அதை சொல்லி இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது, போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் போய் சப்போஸ் யாரா போய் ரெக்கார்ட் பண்ண மட்டும் தான் அந்த விஷயம் நியூஸ் சேனலுக்கே போகும். ஸோ இந்த விஷயத்துல ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ ரேடியோல ஒரு நம்பர் வரும், இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் போய் அந்த இடத்த ஃபுல்லாவே டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஹீரோ அவரோட குட்டி கேமரா தூக்கிட்டு அங்க வேகமா போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ண பார்ப்பாரு. அதே நேரத்துல அங்க பக்கத்துல வேற ஒருத்தன் பெரிய கேமரா வச்சுட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ இவனோ நம்ம நிறைய விஷயத்த ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த இறந்து போனவங்களோட உடம்பெல்லாம் கிளியரா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஆஃபீஸருக்கு கோவம் வந்துடும். எல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மிரட்டிடுவான். இதனால பக்கத்துல இருக்க கேமராமேன கோவம் வந்துடும். எல்லாம் என்னாலதான்டா நாசமா போச்சு போடா அப்படின்ட்டு போன்லயே நான் அதுமாதிரி வீடியோ எடுத்துட்டேன், உங்களுக்கு உடனே நான் வித்துறேன், இவ்வளவு காசு தாங்க அப்படி இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. என்ன நாளுக்கு போய் உன் வேலையா பாரு. இப்ப ஹீரோவும் அந்த பழைய கேமராமேன் யார்கிட்ட பேசினா எந்த ஆபீஸ்ன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான். இப்போ அந்த ஆபீஸுக்கு அவன் போறான், அவன் எடுத்த ஃபுட்டேஜை விற்கிறதுக்காக. அங்க போகும்போது அங்க நீதான் ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க தான் அந்த நியூஸ் சேனலோட டைரக்டர். இவங்க தான் என்ன நியூஸ் வரணும், என்ன வீடியோ ஃபுட்டேஜ் டெலிகாஸ்ட் ஆகணும்னு எல்லாத்தையும் செக் பண்றவங்க. அவங்க கிட்ட போய் இது மாதிரி எங்கேயோ ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, நான் அதை விற்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவங்க இல்ல ஆல்ரெடி நான் அதை வாங்கிட்டேன் போது, என்னோட வீடியோ பாருங்க, அந்த வீடியோட நல்லா கிளியரா இருக்கும் அப்படின்னும் போது அவங்களும் அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. அவனை விட உன் வீடியோ முக்கியமா இருக்கு அப்படின்னும் போது, இல்ல இன்னும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அந்த பொண்ணோட பாடியை நல்லா கிளியரா ஷூட் பண்ணிருப்பான். இந்த ஃபுட்டேஜ் நல்லா கிளியராவே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ பாராட்டுவாங்க. ஆனா அங்கேயே ஒரு ஆபீசர் இருப்பாரு. அவரு இது மாதிரி ஃபுட்டேஜ் நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது,
இது பார்க்க எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க, அப்படியே வாய மூடுறோம், இப்படி போட்டு அதான் சேனல் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நல்ல வியூ போகும், சரி ஓகே அது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செக் எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் வீடியோ எடுக்கிற, பட் ஒரே விஷயம் என்னன்னா உன்னோட வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மட்டமா இருக்கு, அடுத்தட்டி ஒழுங்கா எடுக்கணும் போது நீங்க எது மாதிரி வீடியோஸ் எல்லாம் வாங்குறீங்க எனக்கு அதை சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி வீடியோ எடுத்து தருவேன் அப்படின்னு. லைக் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் பயங்கரமான விஷயங்கள்லாம் ஓகே, பட் அதுக்கு நான் அதே எடுத்துட்டு வந்து கொடுக்காத, த்ரில்லிங்கான விஷயங்கள் எதெல்லாம் ரொம்ப பரபரப்பா சேனல்ல நல்ல வியூ போகுமோ அது சம்மந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கூட அப்படின்னு. ஓகே உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் மர்டர் இதுதான் உங்களுக்கு பிடிக்குமா, அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பேசிட்டு அங்க வந்து போயிடுவான். அடுத்த காலையில ஹீரோ நியூஸ் சேனல்ல பாப்பாரு. அவர் எடுத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அந்த சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதை அவர் பார்த்துட்டு அவரும் ஒரு டேட்டால நோட் பண்ணிட்டு இருப்பாரு, என்னென்ன வீடியோஸ்லாம் அவர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ இந்த ஃபீல்டு நல்லா இருக்கும் போல, இதை நல்லா ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்பரா என்ன பண்ணுவாருன்னா, போலீஸ் கோடிங் ஒண்ணு இருக்கும், அதை வச்சுதான் ரேடியோல ஒரு நம்பர் வரும், இந்த ஏரியாவுக்கு இந்த போலீஸ் கோடுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் போகும். அந்த ஏரியாவோட அட்ரஸும் அதோட கோடும் தெரிஞ்சாதான் நம்ம அந்த இடத்துக்கு குயிக்கா போக முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஆன்லைன்ல லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்ப ஹீரோக்கு எக்ஸ்ட்ராவும் ஒரு ஆள் தேவைனால இப்போ அவரை ஹையர் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க ஒருத்தன் வருவான், இவனோட பேரு ரிக். ஓகே ரிக் சொல்லு, உன்னை பத்தி நீ எங்க ஒர்க் பண்ண, எங்க இருந்து வரேன் போது அவன் சொல்லுவான், நான் அதிகமா படிப்பு முடிக்கல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படிப்பை பாதியிலே விட்டுட்டேன், எனக்கு வீடெல்லாம் இல்ல, நான் கொஞ்சம் தெருக்கல்ல தான் தங்கிட்டு இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, பணம் தேவைப்படும் போது சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிப்பேன். அப்போ உன்னை பத்தி ஸ்ட்ராங்கா சொல்லணும் போது என்னை பத்தி என்ன சொல்லணும், நான் இப்பதான் பஸ் பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்தேன், என் பேரு ரிக், நான் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கிய பேசுவா. ஹீரோ யோசிப்பாரு, சரி இவனையே வச்சு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே நாளையில நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி என்னோட பேக்கேஜ் எவ்வளோ, பேக்கேஜ் எல்லாம் இல்லப்பா, நீ இன்டர்ன்ஷிப்ல தான் இருக்க, முடியவே முடியாது, சேலரி இல்லைன்னா என்னால ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கும் போது சரி ஓகே நான் உனக்கு ஒரு நாளைக்கு $3 தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவனு ஓகே அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ அன்னைக்கு நைட் ஹீரோவும் என்ன சொல்லுவான்னா, இந்த ரேடியோ ரொம்ப முக்கியமானது, இதுல வர நம்பர்ஸ் வச்சுதான் அந்த இடத்துல நம்ம போய் டக்குன்னு ஷூட் பண்ண முடியும், நம்மளோட ஜாப் ரொம்பவும் கிரிட்டிக்கலானது, நீ அந்த இடத்துக்கு வேகமா போனவும் ரொம்ப காஷியஸா இருக்கணும், அதனால நீ என்ன பண்ணு, நாளையில இருந்து இந்த போலீஸ் கோட் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு வர, நீ இதெல்லாம் கிளியரா படிச்சனாதான் உன்னால டைமுக்கு அந்த இடத்துல போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல ஒரு நம்பர் வரும், அதை கேட்டுட்டு அவங்க வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஜிபியூ இருக்கும், சரி இப்ப நீ அந்த லொகேஷன் போய் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான கைட் பண்ண, நான் அந்த இடத்துக்கு வேகமா போறேன் போது அவங்க வேகமா போயிட்டே இருப்பாங்க. அப்போ 5வது ஸ்ட்ரீட்டுக்கு பதிலா தெரியாம 6வது ஸ்ட்ரீட்டுக்கு போனோம்னு சொல்லிடுவான். இதனால ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடும். தப்பா அட்ரஸ் சொல்லிட்டேன்னா நம்ம லேட்டா போனா என்ன ஆகும் தெரியுமா சொல்லிட்டு கார் ஓடிட்டு போனா இவனுக்கு முன்னாடி அங்க வேற ஒரு ஆட்கள் வந்து ஃபுல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சிருவாங்க. அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நீ வரதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் அணைச்சியே முடிச்சுட்டாங்கடா, நீ எல்லாம் கத்துக்குட்டிடா, உனக்கு இன்னும் வேணும்னா என்கிட்ட வந்து கத்துக்கோ, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்ட்டு ஒரு கலாச்சிட்டு அங்க வந்து போயிடுவாரு. ஹீரோக்கு செம போயிடும். அவன் வந்து ரிச் கிட்ட எல்லாம் முன்னால்தான் பாத்தியா, நீ அட்ரஸ் தப்பா சொன்னாலும் நம்ம வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நம்மளோட வெயில நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும், நீ இப்படியே பண்ணனா கண்டிப்பா நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது, என்னால உனக்கு டெய்லியும் $3 கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டே இருப்பாரு. அவனும் ரொம்ப சைலண்டா இருப்பான். அவன் என்ன சொல்லுவேன்னா, நீங்க என்கிட்ட சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க, அந்த பதட்டத்துல நான் தெரியாம சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா கார் ஓட்டுங்க, எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியரா சொல்லுவேன் போது. அப்படியா சரி ஓகே இனிமேல் நான் உனக்கு பொறுமையாவே அட்ரஸ் கேட்கறேன் அப்படின்ட்டு அவங்க கார்ல உட்காந்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு அடுத்த ஒரு ரேடியோல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கோம்னாங்க, அந்த இடத்துக்கு அவங்க வேகமா கார் ஓட்டிட்டு போவாங்க. இரவு அவங்க 3 பேரும் ஒரு பார்ட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இங்க என்ன சம்பவம் நடந்தது சொல்லுங்க, நான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னும் போது அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சாரி நீங்க பேசும்போது தெரிச்சிருச்சு, திரும்ப ஃபர்ஸ்ட் பேசுறீங்களா, இது டிவில நாங்க போட போறோம் போது நான் டிவியே வச்சில்ல போடாடே அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு திரும்ப அந்த பழைய கேமராமேன் வந்துருவாங்க. இங்கே லேட்டாடா, நீ எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பாரு. ஆனா ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு, இன்னும் நம்ம கிளியரா வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்தா அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் போயிருப்பாரு. என்ன இருக்கும்னா அங்க ஒரு கணவன் மனைவி குழந்தை இருப்பாங்க, அங்க ஒரு தெரியாத நபர் கண்ணால ஷூட் பண்ணிருவாங்க. அவங்க எல்லாம் பயந்துட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதை நோட் பண்ண ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு. அங்க ஃப்ரிட்ஜ்ல மட்டும் கன் தொலைச்சனால ஓட்டைகள்லாம் இருக்கும், அது பக்கத்துல போட்டோஸ்லாம் இருக்கும், அதை இன்னும் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா அந்த இடத்த போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த வீட்டோட ஓனர் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஷூட் பண்ணிட்டு அவன் நல்ல ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சுன்னு சொல்லி அதை விற்கிறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு போவான். இப்ப நீனாவும் அந்த வீடியோ பார்ப்பாங்க, நீ ரொம்ப நல்லா எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜும் அவங்க வாங்கிடுவாங்க. இவங்க சோகமா நின்றுட்டே இருப்பாரு. நீனா என்ன ஆச்சு, நல்லா தானே போகுது எல்லாம் அப்படின்னும் போது, நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னா கூட நினைச்சு பார்க்கல, பட் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இது ரொம்ப செட் ஆயிடுச்சு, இனிமேட்டு இதெல்லாம் ப்ரொஃபஷனலா நான் மாற்ற போறேன், நான் ஆன்லைன்ல நிறைய கோர்ஸ் எல்லாம் பண்ணுவேன், அதுல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன்னா அவங்களோட டேலண்ட்டை இன்னுமே எஃபோர்ட் பண்ண நல்லா பண்ணாங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் நல்லா எஃபோர்ட் போட போறேன் போது அவங்களும் நல்லா பண்ணு, உனக்கு ஏதாவது டவுட்னா கேளு, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுவாங்க. அங்க ரிப்போர்ட்டர்ஸ் உட்கார்ற இடத்துலலாம் உட்காந்து அந்த இடத்த பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையில நியூஸ்ல வர எல்லா சேனல்ஸையும் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் எடுத்த ஃபுட்டேஜ் அங்க போகும், அதே ஒரு நோட் பண்ணி வச்சுப்பாரு. அப்படி அவங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா போய் ரெக்கார்ட் பண்ணனால அவங்க நிறையவே பணம் சம்பாதிச்சிருவாங்க. இப்ப
இப்ப ஹீரோ ஒரு புது காரே வாங்கிருவாரு. அதுல பெட்ரோல் போட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ வருவாரு. அந்த காரை ரொம்ப கண்ணும் கருத்துமா அப்படியே பார்த்து பொக்கிஷமா தொடச்சிட்டே இருப்பாரு. ஆனா ரிக்கோ வந்து பெட்ரோல் போடும்போது தெரியாம ஒரு டாப் கார்ல பட்டோம். அதனால அடுத்த பெட்ரோல் மட்டும் என் கார்ல பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுவாரு. இது ரிக்குக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப அடுத்த ரேடியோல ஒரு இடத்துல சம்மன் இருந்திருக்கோன்னு வந்திருக்கும். அதனால ரிக் ரொம்ப சீக்கிரமா அட்ரஸ் சொல்லிட்டே இருப்பான். ஹீரோவும் வேகமா இந்த இடத்துக்கு போயிடுவாரு. அவ போய் பார்த்தா போலீஸ் வரதுக்கு முன்னாடியே போயிருப்பாங்க. அங்க ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட்னால கீழே விழுந்து கிடப்பாரு. அங்க ஒருத்தர் நின்னுட்டே இருக்கும்போது இங்க என்ன ஆச்சுன்னு ஒத்தையில ஒருத்தர் கார் எல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாரு. நம்ம இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் போது டே ஆம்புலன்ஸ் கால் பண்றேன்டா வா எங்கிட்ட எங்க போட அப்படின்னு அவர் கத்தி விட்டுருவாரு. ஹீரோவும் அங்க வந்து போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு அந்த லொகேஷன் இன்னும் கிளியரா செட் ஆயிருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா கீழே விழுந்து கிடக்கிற அந்த ஆளை தன்னை எடுத்துட்டு வந்து காருக்கு ஓரத்துல நிக்க வச்சு அது தூரமா இருந்து ரெக்கார்ட் பண்ணுவாரு. இந்த சீன் பக்கவா செட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ டக்குன்னு போலீஸ் வந்துருவாங்க. அதனால ஹீரோ அங்க வந்து வேகமா போயிருவாரு. ஹீரோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து நீனா கிட்ட கொடுத்துருவாங்க. நீனாவும் என்ன பண்ணுவாங்க, அது ஓகே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோட ஷர்ட்ல ரத்தம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஷர்ட்ல ஃபுல்லா ரத்தமா இருக்கணும். அவன் உடனே டாபிக் மாத்திடுவான். நீங்க மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்களா, அந்த ஃபுட்ல நல்லா இருக்கும், பேசாம நம்ம 2 பேரும் அங்க போலாமா அப்படிங்கும் போது, தம்பி நான் டேட்டிங் எல்லாம் போடுறது இல்லை பண்ணும்போது டேட்டிங்லாம் இல்லை, நம்ம போய் சாப்பிட்டு ஜாலியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு அங்க வந்து போயிடுவான். ஹீரோனையும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டா இருக்கும். அத்தனை கல்ல ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஹீரோ முன்னாடி சந்திச்சு அந்த கேமராமேனா பார்த்திருப்பான். நீங்க என்ன பண்றீங்கன்னு போது, இல்ல உன் காரை பார்த்தவங்க பேசணும்னு தோணுச்சு அதான் இங்க வந்தேன். நான் உனக்கு ஒரு நல்ல டீல் பேசவா, என்கிட்ட நிறைய ட்ரக் இருக்கு, நல்ல நல்ல கேமராஸ் இருக்கு, உன்னை விடவும் பெட்டரா, பேசாம நீ என்கிட்ட வந்துற, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம், நீ கூட முன்னாடி அதான் கேட்ட அப்படின்னும் போது, இல்ல எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆஃபர் பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆனா உங்க நான் செய்யற விரும்பலன்னு போது, இங்க பாரு தம்பி உன்னாலலாம் தனி எதுவுமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு கைட் பண்ணதே நான் தான், என்கிட்ட தானே அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன், இப்ப எனக்கு நீ எவ்வி காம்படிஷன் தர, பாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒரு ஃபீல்டுக்குள்ள நீ மட்டும் சம்பாரிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு என் கூட வந்துரு, நான் உனக்கு தேவையான எல்லாமே பண்ணி தரணும் போது ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுவார். அன்னைக்கு நைட்டு நீனாவும் ஹீரோவும் வந்து ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. அங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஹீரோவும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க சேனல்ல பரபரப்பான சம்பவத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்றதுல அந்த நிறைய விஷயத்த போறீங்க, ஒரு ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், மக்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அதுல நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க, இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதெல்லாம் ஆன்லைன்ல படிச்சிருக்கேன்னு சொல்லி சேனலை பத்தி அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் போடுவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சேனலுக்காக நீ இவ்வளவு விஷயத்த டெடிகேட்டா பண்ற, இவ்வளவு விஷயத்த படிக்கிற, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு போது, ஆமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சடனா தெரியாத ஒருத்தவங்க கூட போய் ரிலேஷன்ஷிப் விட்டுறதை விடவும் இந்த ஃபீல்டோட ஆர்டர் நீங்க இருக்கீங்க, எனக்கும் இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம 2 பேருக்கும் நல்ல செட் ஆகும், நம்ம ஏன் ரிலேஷன்ஷிப் போலாமே அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்டே அவங்க மொக்க போடும் போது இந்த பாட்டியும், இல்லப்பா அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம ஒரு ஃப்ரெண்டாவே இருக்கலாம், நீங்க டேரக்டரா இருக்கீங்க அதனால நான் இதை சொல்லல, பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், நீங்க எனக்கு பார்ட்னரா இருந்தீங்கன்னா நானும் உங்களை மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இல்ல நீ இதை பத்தி பேசுறேன்னா நான் இப்ப இங்க இருந்து போறேன், எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே நான் உங்களுக்கான நிறைய ஃபுட்டேஜ் கொடுத்துட்டே இருக்கேன், நீங்களும் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, ஆனா சம்டைம்ஸ் அதுக்கான பிரைஸ் எனக்கு ப்ராப்பரா கிடைக்கிறது இல்லை அப்படின்னும் போது ஹீரோனி, இப்ப நீ என்ன சொல்ல வர, நெகோஷியேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்னமோ, நான் அப்படி சொல்ல வரல, பட் நான் அங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து வரோம், ஆனா அதுக்கான பிரைஸ் எனக்கு கரெக்டா கிடைக்கலையே, பாருங்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியல, சோ எனக்கு அதுக்கேற்ற பிரைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே, இது மட்டும் இல்ல உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் நான் மட்டும் தான் நல்லா கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட தான் வாங்குறீங்க, எனக்கு பிரைஸ் நல்லா கொடுங்கன்னும் போது இருன்னு யோசிப்பாங்க. நீ ஒரு ஃப்ரெண்டனால நீ சொல்றதுதான் நான் கேட்கிறேன், பட் ஃப்ரெண்டா இருந்து நீ எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குறேன் போது, நான் ஒரு ஃப்ரெண்டா இருந்தனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்றேன், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணனா ஒரு ஃப்ரெண்டா எனக்கான விஷயத்த பண்ணுங்க அப்படின்னும் போது ஹீரோனி யோசிப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துக்கு போனோம்னு சொல்லி ஹீரோவும் வரைக்கும் வேகமா போயிட்டே இருக்கும். வரைக்கும் வாங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். எனக்கு நீங்க இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணவே இல்லை, என்னால அந்த காசை வச்சு நான் மெயின்டைன் பண்ண முடியலன்னு போது, இங்க பாரு பணம் எல்லாருக்கும் தேவைதான், ஆனா இப்பதான் நம்ம ஒரு ப்ராப்பரா போயிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயே நிறைய பணம் கேட்டா என்னால எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வேகமா போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த கேமராமேன் இருப்பாரு. நான் பார்த்தா அப்படி லேட்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணிட்டு அங்கிருந்து போயிருவாங்க. பட் ஹீரோ ஓரளவு வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டு நீனா கிட்ட கொடுப்பாரு. ஆனா நீனா அந்த வீடியோ பார்த்து செம்மையா கத்திடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வேணவே வேணாம், நான் அந்த ஆள்கிட்டே வீடியோ வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்தும் செம்மையா திட்டிடுவாங்க. இப்ப ஹீரோக்கு செம்மக்கோ ஒரு வீட்டுல அவரோட கண்ணாடியை உடச்சிடுவாரு. அடுத்த நாள் காலை என்ன பண்ணுவாங்க, அந்த கேமராமேனோட வீட்டுக்கு போய் அவனோட ட்ரக்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துடும். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் இருக்கும் கார் ஓட்டிட்டே போவாங்க. போயிட்டே இருக்கும்போது திரும்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போய் பார்ப்பேன். யாருன்னு பார்த்தா அந்த கேமராமேனோட கார் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட கார்ல அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருப்பாரு. அதனால அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க. ஹீரோ பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இருக்கும் இல்ல தயவு செஞ்சா அவரை மட்டும் வீடியோ எடுக்காத, ஏன்னா அவர் நம்மள ஒருத்தர், நீ எப்படி இப்படி பண்ண முடியும், நம்ம இங்க பாரு இதான் நம்ம வேலை, நம்ம
நம்ம வீடியோ எடுத்ததா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட போய் வீடியோ எடுப்பாரு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கும்போது அவங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வேற ஒரு இடத்துல சம்பவம் நடக்குதுன்னாலும் கார் அப்படியே யூடியூன் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வேகமா போய் பார்ப்பாங்க. அங்க ஒரு கிரைம் சீன் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு 2 ஆள் தெரியாத நபர் வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோ பார்த்துருவாரு. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஆபத்து தான், கன் ஷூட் எல்லாம் நடந்துட்டே இருக்கும். ஹீரோ அங்க ஒளிஞ்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க 2 பேரும் எல்லாரையும் காலி பண்ணிட்டு காரை எடுத்துட்டு அங்க வேகமா போவாங்க. அந்த நம்பர் பிளேட் எல்லாம் ஹீரோ ஜூம் பண்ணி எடுத்துருவாரு. வீட்டுக்குள்ள போகும்போது கீழே கன் இருக்கும். உள்ள ஒரு லேடி இறந்து கிடப்பாங்க. அப்படியே ஹீரோ எல்லா இடத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா ஒரு வயசானது இறந்து போயிருப்பாரு. ஹீரோக்கு ரொம்ப பார்த்துட்டு வந்துடும். உடனே இருக்கிட்ட நீ இருக்கிறது ஆபத்து, உடனே இங்க போனோம் வா அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு வேகமா போவாங்க. பக்கத்துல போலீஸ் ஆஃபீஸரும் வந்துருவாங்க. அவங்க இடம் மாட்டக்கூடாதுன்னு சைலண்டா அந்த இடத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப இரவு ஓரமா கார் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிட்டே நீனா கிட்ட எடுத்துட்டு போறாரு. நீனா கிட்ட நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு சுட சுட செய்தியா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னும் போது அதை பார்த்த உடனே நீனா அப்படியே வாய முடிடுவாங்க. என்னடா இது இவ்வளவு டேஞ்சரான இடத்துக்கு போய் வீடியோ எடுத்திருக்கீங்களா? ஆமா, நீங்க என்னோட டேலண்ட்டையே சந்தேகப்பட்டீங்க. அதனாலதான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன் போது சூப்பர், நம்ம இதை மட்டும் சேனல்ல போட்டோம் வேற லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னும் போது அங்க ஒரு ஆஃபீஸர் வேண்டவே வேணாம், இது இல்லீகல், இந்த விஷயம் போலீஸ்க்கே தெரியாது, அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல போட்டா இது பெரிய இஷ்யூ ஆகும், போடாது அப்படின்னும் போது நம்ம எதுக்கு அவங்க முகத்தை காமிக்க போறோம், எல்லாத்தையும் பிளர் பண்ணிருங்க, நம்மளுக்கு தேவை இந்த இன்சிடென்ட் இங்க நடந்தது அவ்வளவுதான், இதை நம்ம போட்டுதான் ஆகணும் போது சரி ஓகே எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு பெரிய அமௌண்ட்டே சொல்லுவாரு. $50,000 வேணும் அப்படின்னும் போது இல்லையா அவ்வளவுலாம் தர முடியாது என்னால அப்படின்னு சரி ஓகே அப்ப நான் அது வேற ஒரு சேனல்ல வித்துறேன். என்னடா சொல்றேன்? ஆமா, இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் தெரியுமா, இதை வேற சேனல்ல வித்தா நான் கேட்கறத விட அதிகமா கொடுக்க ஆள் இருக்கு, ஆனா நான் எதுக்கு உங்ககிட்ட கொடுக்குறேன், ஏன்னா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட தான் வீடியோ கொடுத்திருந்தேன், உங்களுக்கு நியாயமா இருக்கணும் தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன், நீங்க இதுக்கு சீப்பா காசு கொடுத்தீங்கன்னா என்னால என்னோட வேலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க கொடுக்குற காசு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு, அவருக்கு இந்த பணத்தை நான் மொத்தமா கொடுத்துருவேன், இந்த பணம் ஒண்ணு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எதுவுமே அதிகமா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சரி ஓகே நான் தந்துறேன்ட்டு அந்த வீடியோஸ் எடிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எடிட் பண்ணி அன்னைக்கே ஷூட் பண்ணணும்னு சொல்லி நியூஸ் ரீடர் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பக்காவா ரெடி பண்ணி அதை லைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது லைவா போயிட்டே இருக்கும். அங்க நடக்கிற வீடியோ ஃபுட்டேஜ்ல எல்லாத்தையும் காமிப்பாங்க. அந்த 2 நியூஸ் ரீடரும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணது ஹீரோட கம்பெனி தான், அவங்கதான் இந்த பயங்கரமான இடத்துல போய் அவங்க உயிரை கூட துச்சமா நினைச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் லைவா காமிச்சிட்டே இருக்கும்போது இப்போ போலீஸ் கிட்ட இருந்து ஹீரோனிக்கு கால் வரும். இந்த ஃபுட்டேஜை உடனே எனக்கு கொடுங்க, இப்ப நீங்க வீடியோ எடுத்து சேனல்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது யார் எடுத்தது, இதை எடுத்தது ஹீரோ தான், வேணும்னா அவனை கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க, ஆனா என் சேனல் இது போட முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, நான் அது காசு கொடுத்து இந்த ஃபுட்டேஜை வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஹீரோனே சொல்லிடுறாங்க. பத்தாங்கல ஹீரோ நியூஸ் சேனல்ல அவரோட வீடியோ எல்லாம் வருதான்னு பார்க்கும்போது ஹீரோனி சேனல் மட்டும் தான் வரும், மற்ற சேனல் எல்லாம் அதை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். யாருன்னு போய் பார்த்தா 2 ஆஃபீஸர் வந்துருவாங்க. இவங்க சிபிஐ ஆஃபீஸர், அவங்களும் உள்ள வரலாமன்னு போது எதுக்கு உங்ககிட்ட பேசணும் வந்துதாகுமா, ஆமாண்டா அப்படின்ட்டு அவங்க கதவு திறந்துட்டாங்க உள்ள வந்துடுறாங்க. சரி ஓகே இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்க தானே எடுத்தீங்க, எப்ப எடுத்தீங்க, அந்த கிரிமினலோட முகம் ஞாபகம் இருக்காங்க, எனக்கு முகம் ஞாபகம் இல்ல, அவங்க அதுக்குள்ள வேகமா போயிட்டாங்க, மத்த டீடைல்ஸ் அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கா, இருக்கு, அப்ப அந்த ஃபுட்டேஜ் தான் தரணுமா, ஓ நீ தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா அப்படின்ட்டு அவங்க கேட்டு அவங்க போயிடுவாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோ யோசிப்பாரு, இப்போதைக்கு அந்த கிரிமினல் யாருமே போலீஸ் பிடிக்கல, அவங்களோட இமேஜும் அவங்க காரணமா ரொம்ப கிட்டதான் இருக்கு, இதை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் ரப்பா கண்டுபிடிச்சு அதை வீடியோவா எடுத்தா இன்னுமே நல்ல காசு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் எடுத்த வீடியோல அந்த கிரிமினலோட போட்டோஸும் அந்த கார் நம்பரும் நோட் பண்ணி வச்சுப்பான். அந்த கார் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு அவங்க கார் எடுத்துட்டு போவாங்க. ரிக்க கிட்டையும் இங்க பாரு நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு போறோம், எந்த நேரத்துல வேணா என்ன வேணா நடக்கும், அவ்வளவு ரிஸ்கான வேலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், இதை மட்டும் நம்ம பக்காவா பண்ணிட்டோம்னா என்னோட கம்பெனி அடுத்த லெவல் போயிடும், நான் நிறைய பேரை ஹையர் பண்ணுவேன், உனக்கு ஒரு போஸ்டிங் வரும், நீ என்னோட அசிஸ்டன்ட் ஆயிருவேன் அப்படின்னும் போது கேட்க நல்லா இருக்கு, ஆனா என்னோட சேலரியில இன்க்ரிமெண்டே இல்லையே, எனக்கு கொஞ்சம் அதிகமா சேலரி தாங்கன்னு போது அப்படியா சரி ஓகே உனக்கு எவ்வளவு வேணும் நீ சொல்லணும் போது அவன் ஃபர்ஸ்ட் 100 இல்ல 75 அப்படின்னும் போது 75 ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உனக்கு எப்படி நான் 75 தரேன் அப்படின்னும் போது அவனும் சந்தோஷமாயிட்டு கார் ஓட்டிட்டு போவோம். சரி ஓகே இவ்வளவு பெரிய ரிஸ்கான வீடியோ எடுக்கிறீங்களே, இந்த வீடியோ ஃபுட்டேஜ்க்குலாம் நீங்க எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 50,000 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 50,000 கிடைக்குது அவங்களுக்கு, அப்ப நீங்க பாதி தாங்கல, நானும் உங்க கூட கஷ்டப்பட்டு தானே வேலை பார்க்கறேன், நம்மளுக்கு 50-50 இருந்தாதான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட ஆரம்பிச்சான். அதெல்லாம் தர முடியாது, வேணா உங்களுக்கு 10% தரேன், அவ்வளவுதான் நான் தர முடியும் போது அவன் அதெல்லாம் முடியாது, வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போட்டுட்டே இருப்பான். பண்ணா பணம் கட்டி போட அப்படின்னா சரி ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க இப்போ அந்த கிரிமினலோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க. அவன் வர வரைக்கும் சைலண்டா அந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப அவன் கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போவான். அவன் காரை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் போய்கிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அவன் ஒரு இடத்துல போய் கார் நிறுத்திடுவான். இவங்க கிட்ட போய் அந்த நோட் பண்ணுவாரு. இதனால இருக்க பயம் வந்துடும். ஐயோ ரொம்ப கிட்ட போனேன்னா அவன் கண்ணை மாட்டிப்பான்டா, மாட்டாரா என்ன ஆகும்னு தெரியல, அந்த சாமான் இருக்கிறவங்க மறுகையா பணமே
எல்லாமே ரம்மையா பண்ணிருவாங்கன்னு போது வாய் மூடுறான். இப்போ அவன் ஒரு பெட்ரோல் பங்க் போவான். அங்க பெட்ரோல் போட்டுட்டே இருக்கும்போது இந்த ரெட் கலர் காரை அவங்களும் ஒருத்தன் தூரமா நின்னு பாக்குற மாதிரி ரிக்குக்கு தெரிய வரும். இங்க பாரு நம்ம காரு வர நல்லா பிரைட்டா வர தெரியுது, அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அவனை ஃபாலோ பண்றோம்னு. நம்ம மொத்தம் கையில மாட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒரு வழி பண்ணிருவானுங்க, இது ஆபத்து, தூரமா இருந்து ரெக்கார்ட் பண்ணாலும் போது அவங்க இதுல கிட்ட போகணும்னு சொல்லி கிட்ட போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதுதான் நல்ல சான்ஸ். இப்ப நான் போலீஸ்க்கு என்ன சொல்ல போறேன், போலீஸ் இங்க வர போறாங்க, இங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது, அது நம்ம லைவா வீடியோ எடுக்க போற போது பைத்தியமானி சில மக்கள்லாம் இருக்காங்க பாரு, இப்போ அவன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சா அவங்க எல்லாருக்கும் ஆபத்துங்கும் போது அது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு சுவாரஸ்யமான சம்பவம் இங்க நடக்கணும், அதை நான் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ ஹீரோ போலீஸ் கால் பண்ணி, நீங்க தேடிட்டு இருக்க அந்த 2 கிரிமினலை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க எங்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க, கையில கன்னும் வச்சிருக்காங்க, சீக்கிரமா வந்தீங்கன்னா அவங்களை பிடிச்சிருக்கீங்கன்னும் போது மத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமானும் போது இல்ல சார் மத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல, நான் இங்க வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அந்த போனை கட் பண்ணிடுவான். நீ இப்போ காரை விட்டு இறங்கி அந்த சைட்ல போய் ஷூட் பண்ணணும் போது காரை விட்டு இறங்கிய வாய்ப்பே இல்லை, நான் மட்டும் காரை விட்டு இறங்கி ரெக்கார்ட் பண்ணோம், நீ காருக்குள்ளே சேஃபா இருக்கணுமா, பைத்தியமான நீ கார்ல இருந்த ரிஸ்க் அதிகம், எனக்கு அந்த சைட்ல இருந்து ஒரு ஷார்ட் வேணும், நீ அங்க போய் எடுக்கணும் அப்படின்னு உயிரை குழந்துரும். இப்போ மட்டும் நீ காரை விட்டு கீழே இறங்கன்னு வச்சுக்கோயா, ஊஞ்சு நோக்கரையெல்லாம் பேத்து எடுத்துருவேன், புரியுது அவனுக்கு அப்படின்னும் போது அவனும் யோசிப்பான். சரி அப்படின்ட்டு கேமரா தூக்கிட்டு அவன் அந்த சைட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த இடத்துக்கு ஆஃபீஸருங்க வருவாங்க. அந்த இடத்துல ஆஃபீஸருங்க வரதெல்லாம் ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த 2 பேரும் ஆஃபீஸரை பார்த்தோன்னே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால போலீஸுங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஹைட்டா இருக்கிற ஒருத்தனை மட்டும் போலீஸ் ஷூட் பண்ணாலும் அவன் கீழே விழுந்துவான். இன்னொருத்தவங்க காரை தூக்கிட்டு அங்க வேகமா போவான். ரிக்கும் ஹீரோவும் காரை ஓட்டி வேகமா போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துடும். ஹீரோவும் காரை கிட்ட கீழே இறங்கி அந்த திருட்டு பையனை ஷூட் பண்ணலான்னு போய் பாப்பாரு. இப்போ அவன் இறந்து போயிட்டான், இங்க கிட்ட வந்து வீடியோ எடு அப்படின்னும் போது ரிக்கும் வேகமா ஓடி வந்து அவன் உள்ள எப்படி இருக்கான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண வரும். ஆனா அந்த உயிரோட இருப்பா, ரிக்கா பார்த்து ஷூட் பண்ணிருப்பான். இதை ஹீரோ தூரமா இருந்து அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ அந்த காருக்குள்ள இருந்தவன் காரை விட்டு கீழே வரான், ஹீரோவை பாக்குறான், ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். கிட்ட வரும்போது அதுக்குள்ள போலீஸ் வரனால வேகமா ஓடி போறான். ஆனா போலீஸ் வந்து அப்படின்னு பிடிச்சு வச்சிடறாங்க. இப்போ ஹீரோ அப்படியே கிட்ட வந்து அவனோட ஃப்ரெண்ட் ரிக்கா அப்படியே ஷூட் பண்றான். ரிக்காக்கு கோவம் வருது, உனக்கு தெரியும் அவன் கார்ல உயிரோட இருக்கான்னு, ஆனா எதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ண வச்ச அப்படிங்கும்போது, நீ ரொம்ப அதிகமா பேசின, அதிகமா சாலையில கேட்டேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன், உயிரை அங்கேயே விட்டுருவான். இப்போ இந்த ஃபுட்டேஜை டீனா கிட்ட வந்து அவன் காமிப்பான். டீனா வந்து ஃபுட்டேஜை பாப்பா, அங்க இறந்து கிடக்குற அவன் ஃப்ரெண்டு தானே, எப்படியும் என்னால அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னு போது இது என்னோட ப்ரொஃபஷனல் வேலைங்க, எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதை என்னால வேலை காட்ட முடியாது, ரொம்ப நல்ல மாதிரியே அப்படியே பேசுவான். இதை பார்த்தா நீனா எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இதுக்கான பெஸ்ட் பேக் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ரெடி பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம போட்டீங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு ஆஃபீஸர் வருவார், நீனா நீ பண்றது தப்பு, இது இல்லீகல், இது நம்ம பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, முன்னாடி அவன் எடுத்துட்டு வந்த அந்த வீடியோல ஒரு ஃபேமிலியா 2 பேரும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு அவன் சொன்னான். முதல்ல ஒரு ஃபேமிலியே கிடையாது, அவங்க போதை பொருளை வித்துட்டு இருந்தாங்க, அதனால அந்த கேங்ஸ்டர்ங்க கூட்டம் வந்து அவங்க ஷூட் பண்ணி அந்த பொருளை எடுத்துட்டு போனாங்க. இந்த விஷயத்த நம்ம சேனல்ல போடுறதே தப்பு, இதை போடவே கூடாது, இதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னும் போது வாய்ப்பே இல்லை, இது என் சேனல் போட்டுதான் அவன், இது என் சேனல் போறதுனால ஹீரோக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அவனை அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா அவனை நம்பி அந்த வீடியோவை அவங்க சேனல் போட்டாங்க. போன உடனே அங்க ஆஃபீஸருங்க வந்துருவாங்க, இந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும், நீங்க சேனலை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போது, நீனா காசு கொடுத்து நான் அந்த ஃபுட்டேஜ் வாங்கியிருக்கேன், நான் சேனல போடதான் போறேன், உங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஹீரோ கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து இப்போ ஹீரோவை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு நீ இருந்தால என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு எனக்கு டீட்டெயிலா சொல்லணும் போது நானும் என் ஃப்ரெண்டும் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த சைக்கோவை நாங்க பார்த்தோம். ஆமா நீ தான் முன்னாடி சொன்னியா அவங்களோட முகமே ஞாபகம் இல்லைன்னு, எப்படி இப்போ உனக்கு ஞாபகம் வந்தது, வீடியோ எடுக்கும் போது அவன் முகத்தை பார்த்தேன், பட் எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை, ஆனா இப்போ அவன் முகத்தை பார்த்தோன்னே நல்லா ரெகனைஸ் பண்ண முடிஞ்சது, ஆனா நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனோம், அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருந்தான், அதை நாங்க பார்த்தோம், அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க, கன் ஷூட் எல்லாம் நடந்துச்சு. ஆமா அவன் ஃப்ரெண்டு இறந்து கிடந்தால அவனை நீ காப்பாற்ற முயற்சி பண்ணியா, நான் காப்பாற்ற முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்குள்ளே இறந்துட்டான் அப்படின்னு நீ நல்ல கதை சொல்ற, இதெல்லாம் அந்த நீனா வேணா நம்புவோம், ஆனா நான் நம்ப மாட்டேன், நான் சொல்லவா அங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னு. அந்த ஆபீசரும் அந்த இடத்துல இருந்து எல்லா சம்பவத்தை பார்த்த மாதிரி எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. ஆனா இதை பார்த்த ஹீரோவும் ரொம்ப ரியாக்ட் பண்ணாம, நீங்க சொல்றதுலாம் அங்க நடக்கலாம, நான் சொன்னதுதான் அங்க நடந்துச்சு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவான். அவங்களும் இவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு. இப்போ அடுத்த ஒரு ரேடியோல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி நியூஸை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோ சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவருக்குன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருப்பாரு, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அதுல வேலை பார்க்க ஒரு 3 பேரை அவரை ஹையர் பண்ணிருப்பாரு. நம்மளோட வேலை ரொம்ப பதட்டமானது, நிறைய விஷயம் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், நான் சொல்றதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க, அது மட்டும் நம்ம நம்மளோட உயிர் முக்கியம், நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க, அதை தவிர அதிகமான விஷயத்த பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து, நானும் அந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்டில் நான் யார ஆரம்பத்துல இருந்து ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு வரேனோ அவன் அந்த படத்திலேயே மெயின் வில்லனாவே இருப்பா. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.